ஒரு பெரிய பசுமையான காடு இருந்தது. அங்கே மான், சிங்கம், யானை, குரங்கு, முயல், கிளி என்று பல விலங்குகள் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தன. அவை எப்போதும் ஒன்றாக விளையாடி மகிழ்ந்தன. அந்த காட்டின் அருகே ஒரு சிறிய குடிசையில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகுந்த நல்ல மனசுக்காரர்கள். தினமும் பாட்டி காய்கறி சமைத்து தாத்தாவுடன் சாப்பிட்டு மிச்சமுள்ள உணவை காட்டிலுள்ள விலங்குகளுக்கு கொடுத்தாள். விலங்குகளும் பாட்டி தாத்தாவையும் மிகவும் நேசித்தன. மான் தினமும் மலர்களை எடுத்து வந்து குடிசை வாசலில் வைத்து மகிழச் செய்தது. யானை தண்ணீர் கொண்டு வந்து பாட்டியின் தோட்டத்தை பாசனம் செய்தது. குரங்கு மரத்திலிருந்து பழங்களை பறித்து தாத்தாவுக்கு கொண்டு வந்தது. ஒரு நாள் காட்டில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. விலங்குகள் பயந்து ஓடின. பாட்டி தாத்தாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர். அப்போது சிங்கம் உரக்க கத்தியது. எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்தால் இந்த தீயை அணைக்க முடியும். யானை தனது பெரிய தும்பிக்கையால் நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து தீ மீது ஊற்றத் தொடங்கியது. மான், குரங்கு, கிளி ஆகியவை குட்டையான தண்ணீர் பானைகளை கொண்டு வந்து உதவின. பாட்டி தாத்தாவும் ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வந்து சேர்த்தார்கள். பல மணி நேரம் கூட்டு முயற்சியால் அந்த காட்டுத் தீ அணைந்தது. எல்லோரும் மகிழ்ந்தனர். சிங்கம் சொன்னது, நாம் வித்தியாசமாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செய்கிறோம் என்றால் எதையும் வெல்லலாம். அந்த நாள் முதல் பாட்டியும் தாத்தாவும் காட்டில் உள்ள விலங்குகளுடன் இன்னும் நெருக்கமாக வாழத் தொடங்கினர்.